ஓம் ஸ்ரீ குருப்யோ நமகாம். இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது தீபத் திருவிழாவின் தொடர்ச்சியை. வாருங்கள். தமிழ்நாட்டில் கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரமும் முழு நிலவும் சேரும் நாளிலே கொண்டாடிய திருவிழாவே கார்த்திகை தீபத் திருவிழா. இப்படி முழு நிலவன்றே கார்த்திகை விளக்கு நாள் கொண்டாடப்பட்டதன் தொடர்ச்சியைத்தான் நல்லூற்றார் சிவப்பிரகாச சுவாமிகள் திருவண்ணாமலை உச்சியில் ஏற்றும் விளக்கின் மேலே வானத்தில் உள்ள முழு நிலவை கற்பனை செய்யுங்கால் செந்தாமரையை நாடி வெண்ணிற அன்னம் வருவதாக கூறினார். மடல்விழ் மறைமாட்டு எகினென அருகு மதியுறக் கார்த்திகை விளக்குத் தடமுடி இளங்க வளர்ந்தெழும் சோனசைலம் என்பது அவரது வாக்கு. இவை எல்லாவற்றிற்கும் மேலாக அண்ணாமலையில் கார்த்திகையில் ஏற்றப்படும் விளக்கு புற இருளை மட்டுமின்றி கண்டு தொழுவோரின் அக இருளாம் அஞ்ஞான இருளையும் போக்கி விஞ்ஞான நல் ஒளியை நல்குவதாக சிவப்பிரகாசர் கூறுகிறார். கார்த்திகை விளக்கு மணிமுடி சுமந்து கண்டவர் அகத்திருள் அனைத்தும் சாய்த்து நின்றெழுந்து விளக்குறும் என்கிறார். மேலும் அவ்விளக்கு உலகத்தின் சிறு சிறு விளக்கு போல் இல்லாமல் உலகம் முழுவதற்கும் ஏற்றப்பெற்ற பெருவிளக்கு எனும்படி உள்ளதாகவும் கூறுகிறார் சிவப்பிரகாசர். மேலும் சகவிளக்கு என்ன விளங்குறும் என்றார். சகவிளக்கு என்றால் உலகிற்கான ஒரே ஒரு பெருவிளக்கு என்பது இதன் கருத்து. இத்தகு ஒளிமயமான தெய்வ சாநித்தியம் மிக்கதால்தான் திருவண்ணாமலை உலக புகழ்பெற்ற திருத்தலமாக விளங்குகிறது. இன்று அனைவரும் இந்த கார்த்திகை தீபத் திருநாளிலே வீடுகள் தோறும் விளக்கேற்றி அறியாமை இருளை அகற்றி ஞான ஒளியை பெற்றிடுவோம். நன்றி, வணக்கம்.